ஈழத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கு லிப் சர்வீஸ் கொடுக்காம, அதாவது இப்போ திரு விஜய் அவர்கள் கொடுப்பதா லிப் சர்வீஸ் கொடுக்காம ஆக்சுவலாக அந்த ஈழப்பகுதி மக்கள் தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று ஜாஃப்னாவுக்கு 22 ஆண்டுகளிலே சென்ற முதல் பிரதமர், இந்திய பிரதமர் யாரும் நரேந்திர மோடி அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 60,000 வீடுகள் கட்டி கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து 10,000 வீடுகளுக்கு மேல் கட்டி கொடுக்கப்பட்டு இன்றைக்கி மக்கள் பலனடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாட்டில் எப்போல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நிவாரணம் வழங்கி அந்த மக்களை காப்பாற்றி கொண்டிருப்பதும் இதே நரேந்திர மோடி அரசாங்கம் தான். தமிழக மீனவர்கள் குறிப்பாக அந்த மேரிடைம் பவுண்டரியை தாண்டும் பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டதை தடுத்து நிறுத்தி இன்றைக்கி டிரான்ஸ்பாண்டர் கொடுத்து மீனவ பகுதி மக்களுக்கு ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிற அறிமுகப்படுத்தி, இதுக்கு முன்பாக ஒயிட் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ப்ளூ ரெவல்யூஷன் என்பதை முதல் முறையாக கொண்டு மீனவ மக்களுக்காக பலன் சேர்த்த அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம். ஸோ இப்படியெல்லாம் செய்து மீனவ மக்களை காப்பாற்றி ஈழத்தமிழர்களுக்கு நேரடியாக பெனிஃபிட் வரும் விதமாக, நான் மறுபடியும் சொல்கிறேன், லிப் சர்வீஸ் இல்லாமல் ஆக்சுவல் பெனிஃபிட்ஸை டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தது இதே நரேந்திர மோடி அரசாங்கம். ஆனால் கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்த காங்கிரஸை பற்றியோ இல்லை இந்த போர் நடக்கும் பொழுது மத்தியில் ஆட்சியிலிருந்து போர் தடுப்பை நிறுத்தாத காங்கிரஸை பற்றியோ திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசவில்லை. ஆகவே அவருக்கு ஒன்றா காங்கிரஸ் மேலே சாஃப்ட் கார்னராக இருக்கணும், இல்லைனா வரலாறு எழுதி கொடுத்தவங்க இந்த காங்கிரஸ் பற்றி எழுதாமல் விட்டுட்டாங்க, அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அது என்னன்னு சொல்லி நீங்கள் அவருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கேட்டிங்கன்னா தான் உண்மை நமக்கு தெரிய வரும்.